பிச்சைக்காரன். ஒரு புகைவண்டி நிலையத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் தனது கைப்பை நிறைய பென்சில்களை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான். ஒரு கனவான் அந்த வழியாக சென்றபோது 5 ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரன் திருவோட்டில் போட்டார். பிறகு புகைவண்டியில் ஏறி அமர்ந்தார். அவரது மனதில் ஒரு கருத்து உதித்தது. எழுந்து வேகமாக அந்த பிச்சைக்காரனிடம் சென்று அவன் பையில் இருந்த பென்சில்களை எடுத்துக்கொண்டு 5 ரூபாய்க்கு சமமான பென்சில்களை எடுத்துக்கொள்கிறேன். என்ன இருந்தாலும் நீ தொழில் செய்கிறாய் அல்லவா என்று கூறிவிட்டு புகைவண்டியில் தனது இருக்கைக்கு திரும்பினார். 6 மாதங்களுக்கு பிறகு அந்த கனவான் ஒரு விருந்தில் கலந்து கொள்ள சென்றார். அந்த விருந்தில் 6 மாதங்களுக்கு முன்னாலே ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தவன் அமர்க்கமான கோட் மற்றும் டை சகதியமாக உடையில் கச்சிதமாக கனவான் விருந்தில் பங்கு கொள்ள வந்து இருந்தான். அவன் இந்த கணவனை அடையாளம் கண்டு கொண்டு இப்படி கூறினான். நண்பரே, நீங்கள் என்னை மறந்து போயிருக்கலாம். ஆனால் நான் உங்களால் தான் இப்பிழைமைக்கு வந்து இருக்கிறேன். நான் நல்ல நிலைமைக்கு வருவது நீங்கள் தான் காரணம். அந்த கோட் ஷூட் வாலிபன் கணவானிடம் பழைய நிகழ்வுகளை நினைவூட்டினான். எனக்கு நினைவு விட்டது. இப்போது என்ன செய்கிறாய்? உடைகளிலும் நல்ல மாற்றம் தென்பெறுகிறது. என்னப்பா என்று கேட்டார். நீங்கள் தான் என் மாற்றத்துக்கு வளர்ச்சிக்கு காரணம். என்னுடைய வாழ்நாளை உங்களை மறக்க முடியாது. என் வாழ்க்கைக்கு என்ன ஒரு மனிதனாக மதித்த முதல் மனிதர் நீங்கள் தான். 5 ரூபாய் என திருவோட்டில் இட்ட பின் சிறிது நேரத்தில் பிறகு வந்து அந்த ரூபாய்க்கு சமமான பென்சில்களை என்னிடம் பெற்று சென்றீர்கள். எனக்குள் ஒழிந்த வியாபாரி அப்போதுதான் எனக்கே தெரிய வந்தான். அதுவரையில் பிச்சை எடுத்து திரிந்த நான் அந்த ஒரு நிமிட தாக்குதலின் ஒரு வியாபாரியாக உருவெடுத்து உழைக்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்ன வரையில் சோம்பேறியாக அழுக்கு புகைவண்டி நிலையத்தில் பிச்சைக்காரர்களின் வரிசையில் ஒருவனாக யாராலும் மதிக்கப்படாத உருப்படாதவனாக இருந்த நான் உங்கள் நடவடிக்கையால் திருந்தினேன். அந்த ஒரு நிமிடத்திற்கு முன் வரையில் சோம்பேறியாக அழுக்கு புகைவண்டி நிலையத்தில் பிச்சைக்கார வரிசையில் ஒருவனாக யாராலும் மதிக்கப்படாத உருப்படாதவனாக இருந்த நான் உங்கள் நடவடிக்கையால் திருந்தினேன் என்னும் சாக்ரட்டிஸ் கொள்கைகளை தூண்டிவிட்டவர் நீங்கள் தான். பிறகு சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் யார்? எனது கொள்கை என்ன? எதற்காக பிறந்து விட்டேன்? ஆனால் சாகும்போதாவது எதையாவது சாதித்து விட்டு சாகலாம் என முடிவெடுத்தேன். பிச்சை எடுப்பதை நிறுத்தியது. எனது புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு நன்றி கூறுவதற்கு என்றும் கடமைப்பட்டுள்ளேன். நன்றிகள் பல கோடி ஐயா. என்று அனைவருக்கும் ஏதாவது ஒரு திறமை ஒளிந்து இருக்கும். அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.